2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பரந்தூர் ஏர்போர்ட் முக்கியம். மக்கள் பாதிக்கப்படாமல் நடவடிக்கை, அரசு உறுதி. காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் பசுமைவெளி ஏர்போர்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் 2 ஆண்டிற்கு மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தவிக தலைவர் விஜய் தமது முதல் அரசியல் களமாக திங்களன்று பரந்தூரில் இறங்கினார். போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் போல் பரந்தூர் ஏர்போர்ட்டையும் ரத்து செய்ய குரல் கொடுத்தார். பரந்தூர் ஏர்போர்ட் மீண்டும் பேசுபொருளாகி உள்ள நிலையில் அது பற்றி தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஏர்போர்ட் அமைக்க பன்னூரை விட பரந்தூர் மிகவும் பொருத்தமான இடமாக இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியில் பரந்தூர் ஏர்போர்ட் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதன் மூலம் தொழில் வளர்ச்சி உட்பட பல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விமான போக்குவரத்து ஆணையம் அந்த இடத்தை தேர்வு செய்துள்ளது. டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர் ஏர்போர்ட்டுகளுடன் ஒப்பிடும்போது சென்னை ஏர்போர்ட் மிக சிறியது. அந்த ஏர்போர்ட்டுகள் 1150 ஏக்கர் முதல் 5500 ஏக்கர் வரை பெரிதானவை. சென்னை ஏர்போர்ட் 1000 ஏக்கரில் தான் அமைந்துள்ளது. சிறியதாக இருந்தாலும் ஆண்டுக்கு 2 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் இது 3 கோடியை தொடும். 10 ஆண்டுகளில் 8 கோடி பயணிகள் பயன்படுத்துவார்கள். எதிர்கால பொருளாதார புரட்சிக்கு பரந்தூர் ஏர்போர்ட் அடித்தளமாக அமையும். பயணிகள் வளர்ச்சி என்பதை தாண்டி நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த ஏர்போர்ட் இன்றியமையாதது. பரந்தூர் ஏர்போர்ட் தொடர்பாக அரசியல் தலைவர்கள் அப்பகுதி மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் பட்சத்தில் அவற்றை தமிழக அரசு ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும். பரந்தூர் நீர்நிலைகளையும் எந்த அளவுக்கு சீர் செய்ய முடியும் என்பதை ஆராய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பரிந்துரைகளையும் அரசு கவனத்தில் கொள்ளும். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பரந்தூர் ஏர்போர்ட் தேவை என்பதால் மக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வளர்ச்சியால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதால் பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் நலம் சார்ந்த கோரிக்கை உடனடியாக களமிறங்கிய மத்திய அரசு. மத்திய அரசின் சார்பில் தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்கிறது. இந்த நெல் அரிசியாக மாற்றப்பட்டு ரேஷன் கடை வாயிலாக கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. நடப்பு சீசனில் 17% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் சில தினங்களுக்கு முன் திடீரென மழை பெய்தது. மழை மற்றும் பனிமூட்டத்தின் காரணமாக விவசாயிகளிடமிருந்து 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசுக்கு தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேற்று முன்தினம் கடிதம் எழுதினார். இந்த கோரிக்கையை டில்லியில் நேற்று முன்தினம் மத்திய உணவுத்துறை செயலரிடம் தமிழக உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். இதையடுத்து தமிழகத்தில் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய இந்திய உணவுக் கழக அதிகாரிகள் 4 பேர் குழுவை மத்திய அரசு நேற்று அமைத்துள்ளது. இக்குழு தமிழக அரசு அதிகாரிகளுடன் இணைந்து மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று நெல் மாதிரிகளை எடுத்து வந்து ஆய்வகத்தில் பரிசோதிக்க உள்ளது. அக்குழுவின் பரிந்துரைக்கு ஏற்ப நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யும் நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்துவது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும். பலமான போட்டி இல்லை, ஸ்டாலின் பிரச்சாரம் தவிர்ப்பு. காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு February 5 இடைத்தேர்தல் நடக்கிறது. இதில் திமுக வேட்பாளராக சந்திரகுமார் களமிறக்கப்பட்டுள்ளார். இடைத்தேர்தலில் திமுக நியாயமான முறையில் போட்டியிடாது என கூறி அதிமுக, பாரதிய ஜனதா, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளன. திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி களமிறங்கியுள்ளது. அக்கட்சி வேட்பாளராக சீதாலட்சுமி நிறுத்தப்பட்டுள்ளார். திமுக வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, திமுக மகளிரணி செயலர் கனிமொழி உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்யும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் களத்தில் பலமான போட்டி இல்லாததால் தேர்தல் பிரச்சாரத்தை தவிர்க்க முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள நிலவரத்தை பொறுத்து இறுதிக்கட்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வரை பங்கேற்க வைக்க தேர்தல் பொறுப்பாளர்கள் திட்டமிட்டுள்ளனர்.
சமணர் குகையும் ஆக்கிரமிக்கப்பட்டதா? பச்சை பெயிண்ட் அடித்த மர்ம நபர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு மதுரை திருப்பரங்குன்றம் மலை. இங்குள்ள சமணர் படுகை மலைக்கு பின்புறம் கல்வெட்டு குகை கோயில் தொல்லியல் துறை வசம் உள்ளது. இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவில் சிலர் ஆடு வெட்ட முயற்சித்தனர். அவர்களை போலீசார் தடுத்தனர். இதையடுத்து தர்காவில் வழிபட அனுமதி மறுக்கப்படுகிறது என கூறி சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. தர்காவில் வழிபட தடை இல்லை, உயிர் பலி கொடுக்கத்தான் தடை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதை பொருட்படுத்தாமல் ஜனவரி 18 ஆடு கோழி வெட்டி சமபந்தி விருந்து கொடுக்கப் போவதாக கூறி சில முஸ்லிம் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மலையேற முயன்றனர். அப்போது நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்றவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மலையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் சில அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டின. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சமணர் குகையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாறையில் பச்சை பெயிண்ட் அடித்து சில வாக்கியங்களை மர்ம நபர்கள் எழுதியுள்ளனர். இதுகுறித்து மத்திய தொல்லியல் துறை உதவி பாதுகாப்பு அலுவலர் சங்கர் போலீசில் புகார் அளித்தார். பொதுச்சொத்து மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் மர்ம நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பல்கலை மாணவி பாலியல் வழக்கு, ஞானசேகரனுடன் போலீசாருக்கு தொடர்பு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக அனுதாபி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். சிறையில் உள்ள ஞானசேகரன் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் அவரை நேற்று அண்ணாநகர் துணை கமிஷனர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணையை கடுமையாக்கினர். அப்போது ஞானசேகரன் தன்னுடன் நெருக்கமாக இருந்த கோட்டூர்புரம் மற்றும் அபிராமபுரம் போலீசார் குறித்த தகவல்களை தெரிவித்துள்ளார். அபிராமபுரம் காவல் நிலைய எழுத்தர் குறித்தும் தகவல்களை தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை துவங்கியுள்ளனர். மேலும் ஞானசேகரன் போலீஸ் சீருடை, வாக்கி டாக்கி சகிதமாக அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றித் திரிந்த தகவல்களும் புலனாய்வு குழுவுக்கு கிடைத்துள்ளது. அந்த சீருடை யாருடையது, போலீசார் யார் என சிறப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள ஆவடி துணை கமிஷனர் ஐமன் ஜமால், சேலம் துணை கமிஷனர் பிருந்தா ஆகியோர் ஞானசேகரனிடம் தனித்தனியே விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் ஊடுருவும் வங்கதேசத்தினர், என்ஐஏ அதிகாரிகள் தீவிர சோதனை. தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியுள்ள வங்கதேசத்தினர் திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் போலி ஆவணங்கள் வாயிலாக வேலைக்கு சேர்ந்து தனியார் நிறுவனங்களில் பதுங்கியுள்ளனர். தோற்றத்தில் வடமாநிலத்தவர் போல் இருப்பதால் தனியார் நிறுவன உரிமையாளர்களுக்கு சந்தேகம் ஏற்படுவதில்லை. சில தினங்களுக்கு முன் கோவை மாவட்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் பல்லடம் போலீஸ் நிலைய எல்லையில் சோதனை நடத்தினர். அங்கு ஊடுருவியிருந்த வங்கதேசத்தினர் 29 பேரை கைது செய்தனர். அதன்பின் திருப்பூர் வடக்கு போலீஸ் நிலைய எல்லையில் 7 பேர் சிக்கினர். வங்கதேசத்தினர் ஊடுருவல் குறித்து என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தினர் சென்னை அருகே திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் அதிகம் பதுங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களை தேடி வருகிறோம் என என்ஐஏ அதிகாரிகள் கூறினர். ஐயப்ப பக்தர்கள் குவிந்ததால் சபரிமலை வருமானம் அதிகரிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 15 திறக்கப்பட்டது. டிசம்பர் 26 வரை பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். அதன்பின் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30 மீண்டும் நடை திறக்கப்பட்டது. ஜனவரி 14 மகர ஜோதி தரிசனமும் 18ஆம் தேதி மண்டல மகர விளக்கு நெய் அபிஷேகமும் நடைபெற்றது. இந்த ஆண்டு சபரிமலை சீசனில் 6 லட்சம் பக்தர்கள் வந்தனர். இது கடந்த ஆண்டை விட 1 லட்சம் அதிகம். ஐயப்பன் கோவில் வருமானம் மட்டும் 440 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டை காட்டிலும் 80 கோடி ரூபாய் அதிகம். பம்பை, நிலக்கல் பகுதி வருவாய் எண்ணப்பட்டு வருகின்றன. அதையும் சேர்த்தால் மொத்த கோவில் வருமானம் மேலும் அதிகரிக்கும். அடுத்த ஐயப்பன் கோவில் சீசனுக்கு முதியோர்களுக்கு பயன்படும் வகையில் ரோப்கார் திட்டம் நடைமுறைக்கு வரும் என கேரள அமைச்சர் வசவன் கூறினார். மலை உச்சி ஹோட்டலில் தீ, தூக்கத்தில் கருகிய 66 பேர். உயிரை காப்பாற்ற மாடியிலிருந்து குதித்த மக்கள். துருக்கி தலைநகர் அங்காராவிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலு மலை உச்சியில் கிராண்ட் கர்தல்காயா ஸ்கை ரிசார்ட் உள்ளது. 12 மாடிகள் கொண்டது. குளிர்காலத்தில் பனிச்சறுக்கு உள்ளிட்ட பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்காக சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் வருகின்றனர். இங்கு 238 பேர் தங்கியிருந்தனர். துருக்கி நேரப்படி அதிகாலை 3:27 மணிக்கு ஹோட்டலின் உணவு தளத்தில் தீப்பிடித்து மற்ற அறைகளுக்கும் பரவியது.
தூங்கும் நேரம் என்பதால் பலர் உறக்கத்திலேயே இறந்தனர். தீ விபத்து அறிந்து சிலர் போர்வை போர்த்தி கொண்டு மாடியிலிருந்து குதித்துள்ளனர். அவர்களில் 2 பேர் இறந்தனர். மொத்தம் 66 பேர் இறந்தனர். காயமடைந்த 51 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். காப்பாற்றப்பட்டவர்கள் அருகில் இருக்கும் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹோட்டலில் அபாய மணி அடிக்கவில்லை. தீயை அணைக்க போதிய வசதிகள் இல்லை என்று விபத்தில் இருந்து தப்பியவர்கள் கூறினர். தலைநகர் அங்காராவில் கட்சி கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த துருக்கி அதிபர் ரெசப் தைப் எர்டோகன் தீ விபத்து சம்பவம் கேள்விப்பட்டு கூட்டத்தை பாதியில் முடித்துக் கொண்டார். இந்த சம்பவம் எங்களுக்கு மிகுந்த வலியை தருகிறது. விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது என்று அவர் தெரிவித்தார்.